மழையின் தீவிரத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்னையின் வேளச்சேரியும் ஒன்று. தொடர் மழை காரணமாக இந்த பகுதியில் வெள்ளம் சூழ்ந்தே காணப்படுகிறது. மழை காணாமல் போன தனது ஏரிகளையும் குளங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறது என்று சமூக வலைத்தளங்களில் விமர்சிக்கப்பட்டு வருகிறது. வேளச்சேரியும் முன்பு ஏரியாக இருந்த இடம்தான் என்றும் வலைத்தளங்களில் பதிவுகள் பல இருக்கின்றன. அதனாலோ என்னவோ வேளச்சேரி இன்னமும் வெள்ளம் சூழ்ந்தே காணப்படுகிறது. இங்கு பல பகுதிகளில் இன்னமும் மழை நீர் வடியவில்லை. எனினும் மழை நீரை வெளியேற்றும் வேலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. ரொம்ப சிரமமாக இருக்குது நடக்கிறதுக்கெல்லாம். ரொம்ப ஏதாவது பண்ணணும். இது ஏன்னா இதுக்கு வேறு மாற்று வழியும் இல்லை. இதில் வேறு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதாவது இல்லை. நைட்டு ரொம்ப மழை பெஞ்சிச்சு. எல்லா கடைகள்லாம் தண்ணி போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள்லாம். மாநகராட்சி என்ன இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், அதுதான் எங்களோட விருப்பம். மற்றபடி ஒரு விருப்பம் கிடையாது. அங்கங்கே அடைச்சிருக்கிறதே க்ளீன் பண்ணாலே சரியாக போயிடும். இது மழை வந்துகிட்டே இருக்குது. மழை கொஞ்சம் நின்ற பிறகு தான் ஒவ்வொரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஒரே டைமில் எல்லா ஆக்ஷன் எடுக்க சொன்னால் அவங்க எப்படி எடுப்பாங்க? எல்லா ஆக்ஷனும் கரெக்டாக எடுக்கிறாங்க. மழை பெஞ்சால் ஈவினிங்குள்ளே எல்லா தண்ணியும் வெளியே போக ட்ரை பண்ணுறாங்க எல்லாரும். மழை காரணமாக பல குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் வடியாமல் இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பல இடங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் நிலவுவதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாவதாக கூறுகிறார்கள். மழையை தடுக்க முடியாதுங்க. மழையை தடுக்க முடியாட்டி ஒரு ஏரி குளத்தை க்ளீன் பண்ணியிருக்கலாம். மக்களை கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கலாம். எதுக்குமே பயன் இல்லாத பாருங்கள் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வெள்ள நீர் வடிகால் வசதிகள் குறித்து மழைக்காலத்திற்கு முன்பே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். தற்போது இந்த நீரை வெளியேற்றுவதற்காகவும் அருகில் இருக்கக்கூடிய ஏரிக்கு நீரை கொண்டு சென்று நீரை வெளியேற்றும் பணியிலும் மாநகராட்சி ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்காலிகமாகத்தான் இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வந்தாலும் கூட முழுவதுமாக இந்த நீரை வெளியேற்றுவதற்கு முறையான வடிகால் கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் தேவப்பிரியன்.